hello, வணக்கம். Welcome everybody to என்ன பாட்டு பாட 4th year anniversary celebration part 2. போன வாரம் part 1 of this celebrationல நாம 12 போட்டியாளர்களை பார்த்தோம். ஹேங்மேன் ஸ்டைல்ல ஒரு புதுவிதமான பரபரப்பான கேம் விளையாடி அதுல இருந்து 6 பேரை செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த 6 பேர் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போறாங்க. வழக்கம் போல நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அவங்களோட வேலை. நீங்களும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாமே. வெல்கம் டு என்ன பாட்டு பாட சீசன் 5 எபிசோட் 21 4th anniversary celebration part 2. இன்னைக்கு நம்மளுடைய வழக்கமான கேம் போர்டு தான். ஆனா நம்மளுடைய போர்டில் ஒரு வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு. அது என்னன்னா, நாம இன்னைக்கு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் சாங்ஸ் பார்க்க போறோம். நார்மலா ஒரே ஒரு தீம் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கேட்டகரிஸ் ஆஃப் சாங்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு அப்படி இல்லாம we have a wide range categories. என்னன்னு நம்ம பார்க்கலாம். Today we have songs of MS விஸ்வநாதன், மெல்லிசை மன்னருடைய பாடல்கள், சங்கர் கணேஷ், இளையராஜா, AR ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ் அண்ட் டி இமான். ஸோ இந்த 6 மியூசிக் டைரக்டர்ஸோட சாங்ஸ் தான் இன்னைக்கு கேமில் வரப்போகுது. ஆஸ் யூஷுவல் 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் எத்தனை பாயிண்ட்ஸ் வேணும் கேள்வி அப்படின்னு எடுத்து விளையாடலாம். இன்னைக்கு 6 கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ 6 கண்டஸ்டன்ட்டை 3 டீமாக நம்ம இன்னைக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டீம்ஸை பார்க்கலாம். இன்னைக்கு வி ஹாவ் டீம்ஸ் இருக்கிறதுனால டீம்ஸுக்கு பேரும் இருக்கு. முதல்ல வி ஹாவ் நாதம் டீம்ல இருக்கிறது ஹேமலதா அண்ட் சித்ரா. அடுத்தது கீதம், அதுல வி ஹாவ் பத்மினி அண்ட் சரஸ்வதி. தென் வி ஹாவ் சங்கீதம் வித் வனிதா அண்ட் ஜெகன். ஸோ ஃபர்ஸ்ட் நாதம் டீம் ஹேமலதா அண்ட் சித்ரா, உங்களுடைய கேள்வி நீங்க செலக்ட் பண்ணலாம். நான் வந்து 2 பேர் இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டா நான் சான்ஸ் கொடுக்குறேன். இந்த ரவுண்ட்ல ஹேமலதா நீங்க கேள்வி செலக்ட் பண்ணுங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் 300. இட்ஸ் ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு பாடல் உடைய பிஜிஎம் ஒரு சின்ன பிட் கேட்கும். அதுல இருந்து நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். என்ன பாட்டுன்னு தெரியுமா? சித்ரா உங்களுக்கு தெரியுமா? என்னமோ ஏதோ இது வெளியில் அழியகழுது வழியில் சிந்தி சிதறிது வெளியில். எஸ், அதுதான் அந்த சரியான பாடல். ஆன்சர் நாதம் டீம். என்னமோ ஏதோ எண்ணம் திரளுது கனவில், இதுல வர அந்த கோ படத்துல வந்த பாடல். இதுல அந்த ஒரு ஹிப் ஹாப் பீட்டோட ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாடல். 2011 வந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ், ஆலாப் ராஜு, பிரசாந்தினி, ஸ்ரீசரண், எம்ஜி நிறைய பேர் பாடியிருந்தாங்க. பிரசாந்தினி தான் அந்த ரொம்ப பண்ணது. மலேசியா வசதியினுடைய டாட்டர் இல்லையா அவங்க, மதன் கார்கி வரிகள்ல வந்த பாடல். ஸோ 300 பாயிண்ட்ஸ் நாதம் டீம். குட் ஓப்பனிங். கீதம் டீம் உங்களுடைய டர்ன். பத்மினி நீங்க செலக்ட் பண்ணலாம் கேள்விய. ஏஆர் ரஹ்மான் 200. ஏஆர் ரஹ்மான் 200. ஓகே, முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கு பாடல் வரிகள் கொடுக்குறேன். சரணமோ பல்லவியோ நீங்க முதல் வரியை கண்டுபிடிக்கணும். அவ போனது எங்க? போனது தாண்டவராயனின் ஏரிக்குள்ள. அவ தண்ணிக்குள்ள மீனா போனாளே. எந்த பாட்டு? அதுல எங்கங்க வரும் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம்? அது சீரியஸ் பாட்டு. தேடி வந்த அஞ்சலையா? ஏஆர் ரஹ்மான் எங்க அஞ்சல? ஓகே, உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. 2 பேரும் நீங்க சொல்லல. ஐம் பாசிங் இட் டு த சங்கீதம் டீம். வனிதா அண்ட் ஜெகன், உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. சான்ஸ் இல்ல. ஓகே, நாதம் டீம் சொல்றாங்களாம் பார்க்கலாம். தெரியுமா உங்களுக்கு இந்த பாடல்? எஸ் மேம், ஐ நோ. முத்து முத்து மலை முத்தாடுதே, அதுல அந்த மால்குடி சுபா வாய்ஸ். அந்த அவ போனது தாண்டவராயனின் ஏரிக்குள்ளே. அதுதான் அந்த வரிகள். Yes, very well identified, Hemlata. Yes, those are the
லைன்ஸ் ஃப்ரம் தட் சாங். முத்து முத்து மழை முத்தாடுதே, மிஸ்டர் ரோமியோ படத்துல வந்தது. இலா அருண் பாடிருந்தாங்க, மாங்கல்குடி சுபா இல்ல, 96ல வந்த படம். வைரமுத்து அவருடைய வரிகள். இலா அருண் வந்து அவங்க ராஜஸ்தானி ஃபோக் சிங்கர், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான வாய்ஸ். அவங்கள எடுத்துட்டு வந்து அப்கோர்ஸ் அவங்களுடைய தமிழ் ப்ரொனன்சியேஷன் ஓஹோன்னு இருக்காது ஆப்வியஸ்லி, பட் நல்லா பாடியிருப்பாங்க இந்த பாடல், ரொம்ப வித்தியாசமான பாடல். ஸோ நாதம் டீம் 200 more points for you. ஓகே, சங்கீதம் டீம் உங்களுடைய கேள்வி எடுக்கலாம். வனிதா, யூ கேன் மேக் a go at the question. இளையராஜா 200. இளையராஜா 200. ஓகே, பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ உங்களுக்கு வந்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ரூபத்துல நீங்க அதை சொல்லணும். மிதிலையில் ராஜா பாடும் ராகம், கன்னியின் ராசி தரும் சுகபோகம், பாகவதர் அவளை நினைத்து பாடும் கீதம், பிரபு ராமனை எண்ணி அவள் ஆடும் நாடகம். இது எந்த பாடலை குறிக்கும் வரிகள்? தெரியுமா? ஜெகன் தெரிஞ்சா சுபராகம் ஏதோ. எஸ் எஸ் ஜனகராஜ் மிதிலையின் ராஜா அதான் ஜனகராஜ், அதுதான் கொடுத்தாங்க சொல்லிட்டு. படம் பேரு கன்னிராசி. கன்னிராசி. சோ எஸ், அதுதான் அந்த பாடல். சுகராகமே என் சுகபோகம் நீயே கண்ணே கலைமானே கதை பேச வருவாயோ. ரொம்ப அழகான பாடல். 85ல வந்த படம் கன்னிராசி, ராஜா சார் மியூசிக்ல. மலேசியா வாசவன் வாணிஜராமும் பாடியிருந்தாங்க. குருவிக்கரம்பை சண்முகம் அவருடைய வரிகள். இதுல மலேசியா வாசன் அவர்கள் ஜனகராஜுக்கு பாடும்போது கொஞ்சம் சிஎஸ் ஜெயராமன் அவருடைய குரல் மாதிரி வச்சுட்டு பாடுவாரு. அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் பிரபுக்கு பாடும்போது நார்மலா பாடுவாரு. ஸோ ரொம்ப அழகான பாடல். திங்க் இது மணிரங்கு ராகம்ங்கிற மாதிரி எனக்கு நினைவு. ஸோ பியூட்டிஃபுல் சாங், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ 200 points ஃபார் யாருங்க இங்க சங்கீதம். This is a very unique program. I hope more and more success to this, and hats off to ma'am for her hard work and passion. Thank you. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தேனோ அதே அளவுக்கு இப்பயும் எக்ஸைட்டடா இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த ப்ரோக்ராம் பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் புதிய புதிய ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. பட் பழைய ரவுண்டாலும் சரி புதுசாக இருந்தாலும் சரி, இட்ஸ் சூப்பர் ஆக்சுவலி. ஸோ த எஃபர்ட்ஸ் தட் மேம் கிவ்ஸ் ஹியர் இஸ் வெரி வேல்யூபிள். Thank you, ma'am. I think your hard work is the success of the program. I wish you continue this for years and years ahead. நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீங்களும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். Thank you. நாதம் டீம் உங்களுடைய அடுத்த கேள்வி எடுக்கலாம். Now Chitra, you can pick the question. Okay. D Iman 300, ma'am. D Iman 300. கலக்கல் பாட்டு உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து வருது. இந்த ரெண்டையும் சொல்றீங்கன்னா 300 points. கள்ளம் கபடம் இல்ல உனக்கு ஏண்டி இந்த நாடகம், சொல்லி கொடுத்திட நீ இருந்தா சொர்க்க கதவையும் சாத்திடலாம். அள்ளாம கிள்ளாம நோக வச்சு என்ன முன்னாலும் பின்னாலும் மொனக விட்டு முன்ன பார்க்காதத இப்போ நீ காட்டிட, ஒத்துக்கிட்டா மாமந்தா கட்டிக்க வரேன். I know one song. One song. Okay. I found out எம்புட்டு இருக்குதா சார். சூப்பர். கிரேட் டீம் ஒர்க். நீங்க கண்டுபிடிச்ச பாடல அவங்க பாடி காட்டிடுங்க பார்க்கலாம். எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். சூப்பர். ஹேமலதா, நீங்க கண்டுபிடித்த பாடல். ஓ மேல ஒரு கண்ணு அது. எஸ், 2 பாடலும் கரெக்ட். எம்பிட்டு இருக்குது ஆசை. சரவணன் இருக்க பயமேன் படத்துல வந்தது 2017ல. டிமான் அவர்கள் சில ஷான் ரோல்டன், கல்யாணி நாயர் பாடியிருந்தாங்க. யுகபாரதி அவருடைய வரிகள். ரொம்ப டிஃப்ரெண்டான அழகான வாய்ஸ் ஷான் ரோல்டன் அவருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய வாய்ஸ். அதே போல இது வந்து ஓ மேல ஒரு கண்ணு நீதாய மொர பொண்ணு. கீர்த்தி சுரேஷ் ரொம்ப அழகா நடித்த ஒரு படம் அது. அவங்களுடைய டெபியூ இது. ரஜினி முருகன் படத்துல வந்தது 2016ல. அவங்களுக்கு முதல் படமா இது? ரஜினி முருகன் தானே, கீர்த்தி சுரேஷ்.
ரஜினி முருகன் படத்துல 2016ல வந்தது. டி இமான் அவருடைய இசையில ஜித்தின் ராஜ் அண்ட் மகாலட்சுமி ஐயர் பாடியிருந்தாங்க. யுகபாரதி அவருடைய வரிகள். ஸோ நாதம் டீம் 300 more points for you. You are racing ahead of the others. Every time I see what Priya is doing, I'm awestruck. எங்கேருந்து அவங்களுக்கு இந்த ஐடியாஸ் வருது, இவ்வளோ கிரியேட்டிவிட்டி வருதுன்னு. I'm really amused at the work that she is doing. அது மட்டும் இல்லாம நிறைய மறந்து போன பாடல்கள், மிக அழகான பாடல்கள் எல்லாம் திரும்ப நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா இந்த பாட்டு கேட்டிருக்கோம்ல அப்படின்னு ஒரு 40 வருஷத்துக்கு முந்தைய பாட்டை இப்ப கேட்டு ரசிக்கிறோம். That is a big thing that she is doing. Hats off to her. All the best to Priya. ஹாய் மேம், எனக்கு இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ரோக்ராமா இருந்தது. நாஸ்டால்ஜியா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து இது வந்து ரொம்ப ஆப்டான ஒரு ஷோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. கீதம் டீம் உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். இந்த தடவை சரஸ்வதி யூ கேன் ஹேவ் அ கோ. MS விஸ்வநாதன் 300. அடேங்கப்பா, you picked the music maestro. Oh my goodness. ஸோ இந்த பாடலை கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 க்ளூஸ் தரேன். முதல் க்ளூல பாட்டு சொல்லிட்டீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ், ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ், மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300, இல்லை நான் பாஸ் ஆயிடும். ஸோ உங்களுடைய முதல் கேள்வி, முதல் க்ளூ இப்போ பார்க்கலாம். ஸோ இது பாடல்லேருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட். நடிகர் விஜயகாந்த், நடிகை சீதா மற்றும் பேபி ஷாம்லி MS விஸ்வநாதன் இசையில. இங்க கண்ணீரை என் சிந்துதா, உன்னை யாவாரம் பூ தொட்டதோ, அதில் அம்மாடி புண்பட்டதோ. கஸ்தூரி மான்குட்டியா, பியூட்டிஃபுல் சாங். எப்படி சார்? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க ஃபர்ஸ்ட் இதுலயே? பிடிக்குமா இந்த படம்? படம் பாத்திருக்கீங்களா? இல்ல, இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எஸ், ரொம்ப அழகான ஒரு பாடல் இது. நானே ஆக்சுவலி இப்பதான் இது டிஸ்கவர் பண்ணேன். இது MS விஸ்வநாதன் மியூசிக். இந்த பாட்டு நிறைய தடவை கேட்டுட்டாலும் ஐ நெவர் ரியலைஸ்ட். ஏன்னா மச் லேட்டர் வந்த படம். அவரோட மியூசிக்ல இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்ததுங்கிறது ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ லேட்டரா அவர் பண்ணியிருந்தாராங்கிறது. இதோடைய ரெண்டாவது மூணாவது க்ளூ என்னன்னு காமிச்சு விடுறேன் ஃபார் த சேக் ஆஃப் கம்ப்ளீட்னஸ். செகண்ட் க்ளூ வாஸ் ஐ திங்க் அதுதான் அந்த பாடலுடைய சரணம் சித்ராவுடைய குரல்ல வந்து விட்டது. அண்ட் தி அதர் க்ளூ வாஸ் அஃப்கோர்ஸ் வேர்ட் கிளவுட். அதுக்கு அவசியமே இல்லாமல் நீங்க அழகா பாடிட்டீங்க. அண்ட் வேர்ட்ஸோட ரொம்ப நல்லா பாடி காமிச்சிங்க. சூப்பர் எஃபர்ட். ஸோ ஒரு 600 பாயிண்ட்ஸ் எடுத்து கப்புன்னு அப்படியே மேல வந்துட்டீங்க. நடை படத்துல வந்தது 89ல வந்த படம். விஸ்வநாதன் MSV அவர்கள் இசையில ஜெயச்சந்திரனும் சித்ராவும் பாடியிருந்த ஒரு அழகான பாடல். இந்த பாட்டு யாராவது கேட்கலன்னா போய் கேட்டு பாருங்க, அத்தனை அழகான பாடல் இது. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ கீதம் டீம் நீங்க வந்து உங்களுக்கு வழக்கமான 300 பிளஸ் ஒரு அடிஷனல் 300. ஸோ யூ கோ டு 600 பாயிண்ட்ஸ். சூப்பர். ஹாய் பிரியா, உங்க ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கும். எவ்ரி வீக் வி சிட் எக்ஸ்பெக்டன்ட்லி. நல்லா போயிட்டு இருக்கு. And as the name suggests, it is apt. You've suggested and very good. Hats off to you, Priya. When I first saw Tamil Nostalgia in YouTube, I became a fan. Whatever I had in my mind, என் மைண்ட்ல என்ன இருந்ததோ ஒரு மியூசிக், ஒரு ஹண்ட் தேடல். ஸோ உங்களோட எக்ஸ்பிளனேஷன் ஆகட்டும், ஒரு நாள் போதுமா, லைக் இந்த என்ன பாட்டு பாட, ஸோ ரெண்டுமே வந்து இட் வாஸ் லைக் ஜஸ்ட் எ ஸ்ட்ரைக் ஆன் மை மைண்ட். ஸோ லெட் இட் கீப் ஹேப்பனிங் அண்ட் வெரி ஹாப்பி. நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. சங்கீதம் டீம் உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். ஜகன், யூ கேன் ஹேவ் அ கோ. எதை சூஸ் பண்றது பயமாவும் இருக்கு, ஆசையாவும் இருக்கு. ராஜா சார் 300. எப்படியோ மேஸ்ட்ரோ क्वेश्चन போயிடுச்சு. ராஜா சார் 300 இஸ் a கலக்கல் பாட்டு. ரெண்டு பாடல்கள் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வருது. நானும் சொல்ல வார்த்தை இன்றி வாடும் பொன்மையில் வெண்ணிலாவில் விருந்து மௌனம் என்னும் பாடல் பாடும் ஊமை பூங்குயில். அங்கு போவோம் பறந்து நீ அறியாது ஏங்கிய மாது தேகம் கொஞ்சம் நோகும் என்று பூக்கள் எல்லாம் பாய் போட கண்ணா பூஜை செய்ய வா. சூப்பர்.
ரோஜா ஒன்று நேரம் ரோஜா ஒன்று முத்தம் தேரும் நேரம். அது சொல்லிடுவீங்க அடுத்த சாங் வந்துட்டு ராதிகா பாடுவாங்க விஜயகாந்த் மூவில. அதான் அந்த மயங்கினேன்னு சொல்ல அதோட நெக்ஸ்ட் அந்த பாட்டுல தெரியும். ஐயோ அந்த பாட்டு வர மாட்டேன். சுசீலாமா பாடல் தான். ஆமா ஆமா ஆமா. ஐயோ அதே அதே செட்டப் அதே எல்லாமே ஓடுமே. உங்களுக்கு தெரியுமா மேம்? இல்ல எனக்கு அது தெரியல. இல்ல உங்களுக்கு நேரம் ஆயிடுத்து. ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். ஹேம்லதா அண்ட் சித்ரா, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அந்த இன்னொரு பாடல் என்னன்னு? சித்ரா யூனோ சித்ரா மியூட். இல்ல எனக்கு தெரியல மேம். இல்ல மேம் எனக்கு அந்த மூவி தெரியும், மூவி பேர் தெரியும், பட் சாங் அதான் அவரே சொல்றாரே. யா இல்ல ஓகே. ஐ அம் பாசிங் இட் டு பத்மினி அண்ட் சரஸ்வதி. உங்களுக்கு தெரியுமா? எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியல. நானே ராஜா நானே மந்திரி மூவின்னு தெரியுது, ஆனா டியூன் வர மாட்டேங்குது. கேளாயோ அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கும். அதுதான் சொல்லுங்க சொல்லுங்க. கேளாயோ கண்ணாவா சம்திங், எனக்கு டியூனா சொல்ல வரல. ஸ்டார்ட் கேளாயோ. அவங்க முதல் வரிய வந்து வார்த்தையா சொல்லிட்டாங்க. எஸ், ஸோ அதுதான் அந்த இன்னொரு பாடல். சரஸ்வதி வந்து வார்த்தைய சொல்லிட்டாங்க. கேளாயோ கண்ணா நான் பாடும் கீதம், ஏன் இந்த கீதம் ஏக்கம்தான் மீதம். நானே ராஜா நானே மந்திரி படத்துல வந்தது 85ல வந்த படம். சுசீலாமா குரல்ல, வாலி அவருடைய வரிகளை ராஜா சார் மியூசிக்ல வந்த பாடல். ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான். கொம்பேரி மூக்கன் படத்துல வந்து 84ல வந்த படம் தான் இதுவும். எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி உங்க 2 பேர் குரல்ல வந்து ரொம்ப அழகான ஒரு டூவெட் இது. வைரமுத்து அவருடைய வரிகள்ல வந்த பாடல். இந்த 2 பாட்டுமே வந்து பாக்யஸ்ரீ அப்படிங்கிற ராகத்தின் அடிப்படையில போடப்பட்ட பாடல்கள்னால என்னால் அது ஈஸியா இணைச்சு பாட முடிஞ்சுது. ஸோ இதுல வந்து நம்ம யாருக்கு நான் கொடுக்கணும்? கீதம்க்கு 100 பாயிண்ட்ஸ் அண்ட் சங்கீதம்க்கு 100 பாயிண்ட்ஸ். சூப்பர். ஸோ ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு இன்னைக்கு. ஏன்னா நிறைய பாடல்கள், ஒரு வைட் ரேஞ்ச் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எனக்கு வந்து இந்த 4 வருஷம் முடிஞ்சதுல பூர்த்தி ஆனது போனதே தெரியல. ஆரம்பிச்ச போது இருந்த அதே எந்தூசியாசம் தான் எனக்கு இன்னும் இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் கூட புதுசா தினம் ஐடியா வந்துட்டே இருக்கு. இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி கிரியேட்டிவிட்டின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு விலை இருக்கு. ஏன்னா அதுக்கான விலையை நம்ம கண்டஸ்டன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் புதுசா எதையாவது யோசிச்சு எதையாவது பண்ணும்போது அவங்களெல்லாம் கினிப்பிக்கு ஆக்குறேன். பட் அவங்களாம் எல்லாருமே ரொம்பவே வந்து ஸ்போர்ட்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. போன வாரம் எபிசோட்ல கூட இது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்லாம் எனக்கு நிறைய சஜஷன்ஸ் வந்தது. எஸ் பண்ணலாம் தான். ஆனா முதல் தடவை பண்ணும்போது போன வாரம் அந்த ஹேங்மேன் புதுசா பண்ணோம். முதல் தடவை பண்ணும்போது அஃப்கோர்ஸ் டீதிங் ட்ரபிள் இருக்கும் நிறைய. இந்த ஃபார்மேட்டை நீங்க பாத்தீங்கன்னா முதல் சீசன்ல இந்த ஃபார்மேட்டே இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் சீசன்ல வந்து அப்புறம் அது ரிஃபைன் பண்ணிட்டே வந்து இப்பதான் அது ஒரு நல்ல ஒரு பக்கா ஃபார்மேட்டுக்கு வந்துருக்கு நான் நினைக்கிறேன். மேபி அடுத்த சீசன் இன்னும் கூட ஏதாவது மாற்றங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நான் பண்ணும்போது நிறைய தவறுகள் நடக்கிறது, அது எனக்கும் தெரியும். அதெல்லாம் நீங்க வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு இருக்கீங்க. ஐ எம் நாட் 100% ஃபுல் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது இந்த சிஸ்டம். அஸ் யூ ஆல் நோ, எனக்கு வந்து டீம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு ஆளா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தவறுகள் நேரும், அதெல்லாம் மன்னிச்சு நீங்கள்லாம் இந்த கேமுக்கு பெரும் ஆதரவு கொடுக்கறது ரொம்ப 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 நன்றி. ஸோ ஆடியன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு தான் பெரிய பெரிய நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இருக்கும் எதிர்பார்க்கிறேன். இப்போ நம்ம 3வது ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம். நாதம் டீம் உங்களுடைய கேள்வி எடுக்கலாம். ஏஆர் ரஹ்மான் 300. ரஹ்மான் 300. ஓகே, இட்ஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கான என்ன கலந்து வருதுன்னு பார்க்கலாம். நச்சன ஒரு வச்சு வைக்கவா, நானும் வச்சு நீயும் வச்சு அச்சு வைக்கவா, புத்தும் புது வெளி புத்தும் புது நொடி, திக்கியது மொழி தித்திக்கிது வாலி, எச்சு எச்சு என்ன பேச்சு, காய்ச்சி காய்ச்சி என்ன போச்சு, புத்தும் புது வெளி புத்தும் புது நொடி, திக்கியது மொழி தித்திக்கிது வாலி, நச்சனொரு எச்சு வைக்கவா, just like that. தெரிஞ்சுதா எந்த பாடல்கள்னு? ரெண்டு பாட்டுமே தெரியலையா? எனக்கு 2 பாட்டுமே தெரியல. சித்ரா தெரியலையா? ஒரே பாட்டு சேர்த்து பாடும்போது நீங்க சூஸ் பண்ற எல்லா கலக்கல் பாட்டும் அப்படிதான் இருக்கும். இல்ல உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு.
இல்ல I'm going to have to pass it. பத்மினி and சரஸ்வதிக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். கீதம் டீம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். கீதம் டீம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? உங்களுக்கு ஓகே. சங்கீதம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒரு சாங் அன்பே ஆறுவீரே படத்துல எஸ்.ஜே. சூர்யா படத்துல வருதா? பாக்ஸிங் சாங் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. இல்ல 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 அது இல்ல. குட் கெஸ், பட் ஆனா அந்த பாடல் இல்ல. ஓகே, நான் வந்து ஆன்சர் நானே ரிவீல் பண்ணிடுறேன். ஐ எம் வெரி சர்ப்ரைஸ், இந்த 2 பாட்டுமே யாருக்குமே தெரியல அப்படிங்கிறது. ஸோ இது வந்து முதல் பாடல் வந்து மஜ மஜ மஜா ஆஜா ராஜா 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 ஆடுக்கு ராஜா சில்லுன்னு ஒரு காதல் படத்துல வந்தது. அந்த சில்லுன்னு ஒரு காதல் படத்துல ஆவுன்னு அந்த முன்பே வாவ தவிர வேற ஒன்றும் பாட்டு யாரும் கேட்கறது இல்லைன்னு தெரியாது. 2006ல வந்த படம் அது. எஸ்பிபி சரண் பாடியிருந்தாரு. இது ஸ்ரேயா கோஷலோட ரொம்ப ஒரு வித்தியாசமான அழகான பாடல் இது, வாலி அவர்களுடைய வரிகள். இன்னொன்று பாட்டு வந்து பறந்து செல்லவா பறந்து செல்லவா ஓகே கண்மணி படத்துல வந்த பாடல் 2015ல கார்த்திக் அண்ட் ஷாஷா திருப்பதி இவங்க 2 பேரும் பாடியிருந்தாங்க, வைரமுத்து அவருடைய வரிகள். இந்த 2மே வந்து பெட்ரூம்ல பாடுற பாடல்கள். அதுதான் இந்த பாடல் 2த்துக்கும் ஒற்றுமை. கிட்டத்தட்ட அந்த பீட்டும் ஒரே மாதிரி இருக்கவே ஈஸியா அதை கம்பைன் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. கீதம் டைம் உங்க கேள்வி எடுக்கலாம். இந்த தடவை பத்மினி நீங்க எடுக்கலாம் கேள்வியை. MS விஸ்வநாதன் 200. MS விஸ்வநாதன் 200 இஸ் முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரிகள் நான் கொடுக்குறேன், அதுல இருந்து நீங்க முதல் வரியை சொல்லணும். கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாள் என்று காலங்கள் போனால் தின்னாதே என்பார்கள். சிவசம்போ சிவசம்போ ஜெகமே தந்திரம் மனிதந்திரம். My favorite song. கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாள் என்று காலங்கள் போனாலே தின்னாதே என்பார்கள். என்னமா பாடிருப்பாரு எம்எஸ்டி. So yes, fantastic song from நினைத்தாலே இனிக்கும். ஜகமே தந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவதை தினமும் நாடகம் சிவசம்போ. என்ன அழகான ஒரு காம்போசிஷன் பாருங்க. அப்படியே அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு டிரான்ஸ்ல நம்மள போடுற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. சைக்கடலிக் சாங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாடல் நினைத்தாலே இனிக்கும் படத்துல 79ல வந்தது. MS விஸ்வநாதன் அவர்கள் குரல்ல, அவருடைய இசையில வந்த பாடல் கண்ணதாசன் அவருடைய வரிகள். சூப்பர் ஸ்டார் அவருடைய நடிப்புல வந்து ஒரு அற்புதமான பாடல். அழகா கண்டுபிடிச்சு கீதம் டீம் 200 more points for you. சங்கீதம் டீம் உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். இப்போ வந்து வனிதா உங்களுடைய டர்ன். சங்கர் கணேஷ் 300. ஆஹா, சங்கர் கணேஷ் பக்கம் யாரும் போலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு துளி பாடல், ஒரு சின்ன பிட் பாட்டு. நான் பிஜிஎம்எக்ல பாட்டே ஒரு சின்ன பிட் பிளே பண்றேன், நீங்க அதுல இருந்து பாட்டை சொல்றீங்களான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான பாடல் கமிங் அப். வருதா பாட்டு? கேட்டிருக்கேன். ஜானிகம்மா குரல்ல. ஸ்ட்ரைக்கர் ராமாயி ஏதோ வரும், அதா? அதுவும் இல்லையா? இல்ல அவங்க வந்துட்டாங்க. வனிதா கண்டினியூ சிங்கிங். சின்ன பொண்ணு மனம். எஸ், அவங்களுக்கு வருது, அந்த இடத்துல வரல. ஆமா, இல்ல அப்புறம் டக்குன்னு அங்க பீட் மாறும். அங்கதான் நீங்க அதான் மாறும் இடத்துல. அதுக்கப்புறம் உங்களுக்கு போக முடியல. So let's see if Chitra and Hemlata are able to crack it. I am passing it. Ma'am, I'm guessing something like சின்னக்கா செய்தி என்னக்கா, something like that. அந்த பாட்டு மாதிரி இருக்கு, ஆனா அது இல்ல. Okay. பத்மினி சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுமா பத்மினி? இல்ல, கேட்ட பாட்டு தான். ட்ரெயின் சத்தம் மாதிரி வரும் அந்த பாட்டுல, அது ஞாபகம் வர மாட்டேங்குது. இல்ல 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 இல்ல, ட்ரெயின் சத்தம்லாம் வராது இந்த பாட்டுல. இல்ல. ஓகே, நீங்க எங்க தெரியுமா ஸ்டக் ஆயிட்டீங்க வனிதா?
பாடு பாடுங்கடி எல்லாரும் ஒன்றாக சேருங்கடி. பாடி ஆவாரம் பூமே ஆட்டும் வாடி ஆசை கண்ணே சாங். சங்கர் கணேஷ் வந்து அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி ஒரு இந்த ரஸ்டிக் சாங்ஸ் போடுறதுல. ஸோ அதுதான் அந்த பாடல். வடிவுக்கரசி அவங்க நடிச்சிருப்பாங்க இதுல. இந்த பாட்டுல எஸ் ஜானகியம்மா பிரமாதமா பாடிருப்பாங்க இந்த பாடல். கன்னி பருவத்திலே அப்படிங்கிற படத்தை வந்து 79ல சமீபத்தில் தவறி போன நடிகர் ராஜேஷ் அவர் தான் இதுல ஹீரோ. வடிவுக்கரசியோட நடிச்ச படம் அது. ஜானகி அம்மாவுடைய குரல்ல முத்து பாரதி அப்படிங்கிறோடைய வரிகள்ல வந்த பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் 200. ஹாரிஸ் ஜெயராஜ் 200 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். பர்மா அழகி உன்னை கூப்பிடுறா, செம்பருத்தி மலர் சூடி அழைக்கிறா, அநேக வேலையும் செய்வாயா, அவ அழகுல ஆத்தாடின்னு மயங்குவாயா. இது எந்த பாடல்? அநேகன் மூவி. ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூ ஆசைப்பட்டு காத்திருக்கா. அதுதான் அந்த பாடல். எஸ் 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 பவதாரணியோட ஒரு பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல வந்த பாடல் இது. ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரி ஆசைப்பட்டு பூத்திருக்கா வா. இதுல வந்து அவரோட இணைந்து திப்பு, அபய் ஜோத்புர்கார் அண்ட் தனுஷ் எல்லாரும் ஏகப்பட்ட பேர் பாடியிருப்பாங்க. 2015ல வந்த படம் மேரேஜ் யாராவது வைரமுத்து வரிகள்ல வந்த பாடல். ஸோ நாதம் டீம் பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. கீதம் உங்க கேள்வி எடுக்கலாம். ஐ திங்க் இட்ஸ் நவ் சரஸ்வதி's turn to pick. D-Iman 200. D-Iman 200 இஸ் முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கான வரிகள் என்னன்னு பார்க்கலாம். நீங்க முதல் வரி அதுலேன்னு சொல்லணும். சதா சதா சந்தோஷமாகிறேன் மனோகரா உன் வாசத்தால், உன்னால நானும் 100 ஆகிறேன். ஸ்ரேயா கோஷால் குரல்ல வந்த பாடல். D-Imanனா ஸ்ரேயா கோஷல் இல்லாம வேற யாரா இருக்கும்னு கேட்காதீங்க. அந்த காம்பினேஷன்ல வந்து நிறைய பல அழகான பாடல்கள் இதுவும் ஒரு பாடல். பத்மினி எனி கெஸஸ்? இல்ல. ஓகே, இது வந்து 4th ரவுண்ட் இல்லையா? ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். நாதம் டீமுக்கு தெரியாதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? சித்ரா இன்னும் எனக்கு தெரியல. ஓகே, சங்கீதம் உங்களுக்கு சான்ஸே இல்ல. ஒரே ஒரு பாட்டு ஞாபகம் வருது, ஆனா அது ஸ்டார்டிங் தெரிய மாட்டேங்குது. ஸ்ரேயா கோஷால் நீங்க சொன்னது. ஐயோ இல்ல. ஓகே, மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமே மயிலாஞ்சி கையோடும் காலோடும். ரொம்ப ஹை பிச் பாட்டு இது. ஸ்ரேயா கோஷாலால தான் பாட முடியும். நம்ம வீட்டு பிள்ளை படத்தை 2019 வந்தது. பிரதீப் குமார் பாடியிருந்தார் இந்த பாடலை. அவங்களோட இணைந்த பாரதி அவருடைய வரிகள். யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. சங்கீதம் டீம் உங்களுடைய கேள்வி எடுக்கலாம். ஜகன், யுவர் டர்ன் டு பிக் தி क्वेश्चन. பேலன்ஸ் இருக்கு 200. சங்கர் கணேஷ் 200. சங்கர் கணேஷ் 200. ஓகே, பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான பாட்டு வரிகள். இது ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான வரிகள் இதுதான். உயிரும் உள்ளமும் ஒன்றானால் உடலும் ஒன்றாக பிணையுமே, கண்ணனும் அருகில் வந்தால் பெண் மனம் படம் எடுத்து ஆடுமே. இந்த லாஸ்ட் லைன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீயா படத்தோட பாட்டோ? நீயா படத்தோட பாட்டா? படம் எடுத்து ஆடுமே என்ன, வேற என்ன இருக்க முடியும்? பாட்டு என்ன? நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா. அதான் இல்லையா? உயிரும் உள்ளமும் ஒன்றானால் உடலும் ஒன்றாக பிணையுமே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. அதேதானே? ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா, ஓ ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய். அதுதான் அந்த பாடல். எஸ், ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. இந்த பாட்டு வந்து இது ஆக்சுவலி ஹிந்தில வந்த படம். நாகின் வந்து நினைக்கிறேன். அதுதான் தமிழ்ல எடுத்திருந்தாங்க. இந்த பாட்டு ஹிந்தில உண்டு.
பட் எனக்கு என்னமோ இது தமிழ் வெர்ஷன் தான் இன்னும் அழகா இருக்கும்னு தோணும். அது நமக்கு அஃப்கோர்ஸ் பயஸ் டுவர்ட்ஸ் தமிழா என்னன்னு தெரியல. பட் ஐ திங்க் வாணி ஜெயராம் ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க எஸ்பிபி அவர்களோட இணைந்து. 79ல அந்த படம் கண்ணதாசன் அவருடைய வரிகள். மேபி தட் இஸ் வை ஐ லைக் திஸ் ரொம்ப பாப்புலர் ஆஃப் இட்ஸ் டைம். பாப்புலர். ஆமா. கரெக்ட். ஸோ எஸ், சங்கீதம் டீம் தேங்க்ஸ் ஜெகன். பாயிண்ட்ஸ். எக்ஸலென்ட். நாதம், உங்களுடைய கேள்வி எடுக்கலாம். ஹேமலதா, யூ கேன் பிக் தி क्वेश्चन. ஹாரிஸ் ஜெயராஜ். ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபார் 100 பாயிண்ட்ஸ். இது பிக்சர் பசில் பக்கமே வரல இது வரைக்கும். ஏன்னா எல்லாம் கீழே பிஸியா இருந்தீங்க, மேல் பக்கம் போகவே இல்லை. லெட்ஸ் see. டாக் இட் அவுட். வெண்ணிலா தரை மீது வந்தது. கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. வெண்ணிலா ஆடுது. ஆடுது எங்க இருந்து வருது? வெண்ணிலா தரை மீது வந்தது. வெண்ணிலா கடைசியில என்ன? சூரியன் இருக்கு. சூரியன் இல்ல, சூரியன் எடுத்துக்காதீங்க. அது என்ன பண்றது? சூரியன் என்ன பண்ணுதுன்னு எடுங்க. உதயம். உதயம். உதயம் சூரியன். காலை. வெண்ணிலா. பாட்டு தெரிஞ்சா எத்தனை நாளைக்கு உங்களுக்கு வந்திருக்கணும் இது? வெண்ணிலா தரையில் காயுது. வெண்ணிலா தரையில் ஆடுது. நேரமானது. வெண்ணிலா ஆடும் தரை மீது. ஆடுறது எங்க இருந்து வந்தது இல்ல ஹேமலதா. there is no ஆடிஃபைங் here. ஒண்ணுமே ஆடுறதுக்கு ஒரு க்ளூவும் இல்லையே. நீங்க ஏன் ஆடுது சொல்றீங்க? தேர்ட் இமேஜ் வந்து காயுதேவா மேம்? காயுதே சம்திங் லைக் தட். இல்ல. அவங்க சொல்றாங்க அது என்ன வார்த்தைன்னு நீங்க அதை கேட்ச் ஆன் பண்ண மாட்டீங்களே. I'm going to have to pass it. I'm passing it to counter clockwise இல்லையா? சங்கீதம் டீம் உங்களுக்கு தெரியுமா? சான்ஸே இல்லையா? ஓகே. வெண்ணிலா பூமி, வெண்ணிலா தரை மீது இல்ல. சரஸ்வதி அண்ட் பத்மினி, கீதம் டீம் உங்களுக்கு தெரியுமா? வெண்ணிலா தரை மீது அது மாதிரிதான் வருது. இது வந்து சூரியன் இல்லைன்னா ஒளி இல்லைன்னா இல்ல இல்ல இல்ல. ஓகே, நானே ஆன்சர் சொல்லிடுறேன். இது வந்து துப்பாக்கி படத்துல வந்த பாடல். வெண்ணிலவே தரையில் உதித்தாய். அவங்க உதயம் கூட அந்த வார்த்தையை கூட சொன்னாங்க ஹேமலதா. பட் நீங்க அது எல்லாத்தையும் சேர்த்து போடல. ஒரு இதயம் பறித்தாய். நான் சொன்னேன்ல சூரியன் என்ன பண்றதுன்னு பாருங்க அப்படின்னுட்டு, உதிக்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க. உதயம்ங்கிற வார்த்தை ஹேமலதா மென்ஷன் பண்ணாங்க. பட் நீங்க பாட்டை கேட்ச் பண்ணல. 2012 வந்த படம் துப்பாக்கி. ஹரிஹரனும் பாம்பே தேசியும் பாடி இந்த பாடல் நான் முத்துக்குமார் அவருடைய வரிகள். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. அடுத்த கேள்வி டு கீதம் டீம். பத்மினி கேள்வி எடுக்கலாம். இளையராஜா 100. ஓகே, வேர்ட் கிளவுட். திஸ் மஸ்ட் பி ரியலி ஈஸி ஹோப்ஃபுல்லி. ஏதோந்த வேலை இனிக்கும் இன்பத்தின் வாசல் திறக்கும் ஆரம்ப பாடம் நடக்கும் ஆனந்த கங்கை சிறக்கும் பெண்ணின் மீது தெரிந்து. அதுக்கு மேல தெரியல. கரெக்ட். அதான் அந்த பாடல் ஒரு பியூட்டிஃபுல் சாங். பாடும் பறவைகள் படத்துல வந்தது. இது ஒரு டப்பிங் படம் தான். இதுல பாட்டுலாம் அருமையா இருக்கும். தெலுங்குலயும் நல்லா இருக்கும், தமிழ்லயும் நல்லா இருக்கும். 85ல வந்த படம். எஸ்பிபி அண்ட் ஜானகியம்மா குரல்கள்ல தான். ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். ஏகாந்த வேளை இனிக்கும். அவ்வளோ அழகா பாடிருப்பாங்க. வந்து ஜானகியம்மா அந்த நடுநடுல அவங்க சொல்லுவாங்க. இந்த பியூட்டிஃபுல்லா இருக்கும் வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ கீதம் டீம் உங்களுக்கு 100 points. ஸோ யூ ஆர் டையிங் வித் நாதம் நோ. அடுத்ததுல என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். சங்கீதம் டீம் MSV 100. MSV 100 is missing letters. This is probably the easiest song இன்னைக்கு கேம்லயே. கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்குறேன். ஸோ கச்சட தப்பற இல்ல. அந்த எழுத்துக்களை நிரப்பி பாடலை நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு வார்த்தை முழுசா இருக்கு. அதுலேருந்து யோசிச்சு பாருங்க என்னவா இருக்கும். நேரம் இல்ல ராஜா. ஐயோ, நேரம் இல்ல சொல்லுங்க.
சிப்பி இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க திறந்து நேரம் பார்க்க இல்லடி நேரம் ராஜாத்தி ராஜாத்தி. சங்கம் இருக்குது சிங்கம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி எப்படி அப்பாடா கடைசியில வந்துருச்சுடா கடைசியில் வந்தது. அதான் நான் சொன்னேன் இந்த இன்னைக்கு கேம்லயே ரொம்ப ஈஸியஸ்ட் சாங் இதுதான். பட் பாருங்க அந்த வல்லின எழுத்துக்கள் எடுத்தா அப்படியே ஒரு நமக்கு வந்துரும். டிஃபரெண்டா இருக்கு இல்லையா, புரிய மாட்டேங்குது என்னடா இருக்கும் இதுன்னுட்டு. So, அதான் அந்த பாடல் வறுமையின் நிறம் சிவப்பு படத்துல வந்த பாடல். சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது தீரந்து பார்த்த நேரம் இல்லடி ராஜாத்தி. ரொம்ப அழகா ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு பாடியிருப்பாங்க. என்ன ஒரு அருமையான ஒரு தாட் ப்ராசஸ்க்கு கே பாலச்சந்திரத்தை எப்படிலாம் ஐடியா வரும் இந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணும்னு. அவரோட ஐடியாவும் இவங்களுடைய எக்ஸிக்யூஷனும் ஜஸ்ட் சிம்பிள் மேஜிக். இந்த பாடல் 80ல வந்த படம் வறுமை நிறம் சிவப்பு. எம்எஸ்சி அவர்கள் இசையில எஸ்பிபியும் ஜானகியம்மாவும் அழகா பாடிய பாடல். கண்ணதாசன் அவர்களுடைய அந்த மனுஷன் என்ன சொல்றது, ரியலி மிஸ் ஹிம். அவ்வளோ அழகான ஒரு வரிகள் இது. ஸோ 100 points சங்கீதம். ஓகே, நாதம் டீம் உங்களுடைய கடைசி கேள்வி எடுக்கலாம். சித்ரா, யூ கேன் பிக் த கொஸ்டின். மேம் டிமான் போலாமா? டிமான் 100. ரஹ்மானா சொல்லுங்க. ஓகே மேம், ரஹ்மான். ஏ ரஹ்மான். சரி, இட்ஸ் அ மீம். ஸோ உங்களுக்கு நம்ம வைகை புயல் வராரு க்ளூ கொடுக்க. அவர் என்ன சொல்றாரு? ஏமா உன் நெஞ்சு என்ன கண்ணாடியில செஞ்சதா, அவன் தட்டின உடனே உடஞ்சு போச்சுன்னு சொல்ற, நீ சொன்னதை கேட்டு நான் மெர்சல் ஆயிட்டேன் அப்படிங்கிறாரு. அதை தவிர வேற என்ன இவ்வளவு இருக்குல்ல அதுல, அதை விட்டுட்டு மெர்சல் ஆயிட்டே புடிச்சிட்டீங்க. வேற என்ன மேட்டர்னா அவன் சொல்லிருக்கான். அவர் என்ன சொல்றாரு? ஏமா உன் நெஞ்சு என்ன கண்ணாடியில செஞ்சதா, அவன் தட்டின உடனே உடஞ்சு போச்சுன்னு சொல்ற, நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம். அது மெர்சல் மூவி. அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம். எஸ், பியூட்டிஃபுல் சாங். ஸோ எஸ், கடைசியில சித்ரா டக்குன்னு வந்து லாஸ்ட்ல புடிச்சிட்டாங்க. மெர்சல் படம் முதல்ல கண்டுபிடிச்சிங்க, வேற பாட்டு முதல்ல சொன்னீங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில ஸ்ரேயா கோஷலோட இணைந்து அவரே பாடியிருந்தாரு, விவேக் அவருடைய வரிகள். ஸோ நாதம் டீம் உங்களுக்கு 100 more points. கீதம், நீங்க எந்த கேள்வி எடுக்கிறீங்க? டிமான் மேம். டிமான், சரி ஓகே. உங்களுக்கு பிக்சர் பசில். ஸோ ஒரு பிக்சர் க்ளூ வருது. லெட்ஸ் see if you can crack this and equal நாதம் டீம். இதுதான் உங்களுக்கான க்ளூ. ரொம்ப ஈஸி, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையே ஆ பாக்குறாங்க. இது மூச்சு விடுறது. மூச்சு மூளை 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 திருக்கும். இது ஒரு பாட்டு இருக்கு. அதெல்லாம் இல்ல, அது டி மியூசிக் இல்ல இல்ல. மேம். இது அது முதல்ல கை சொன்னீங்களே, அது என்ன ஆக்ஷன் பண்றாங்க? அது இணைந்த போடுங்க. கைகள். இணைந்த கைகள். ஆக்ஷன், இணைந்த கைகள்ங்கிறது you are describing the scene. I am saying what action is the கை doing? பிடிக்கிறது. பிடிச்சிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணுது? கண் என்ன ஆக்ஷன் பண்றது? பாக்குறாங்க. ஆ, அப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. கண் பாக்குது, கை. ஐயோ ஐயோ, கை இது வந்து பிடிக்குதே, கண். இந்த பாட்டுல நடிச்சவங்க எனக்கு, இந்த பாட்டுல வர ஹீரோயின் பேர் எனக்கு தெரியும், அமலா பால். பாட்டு சொல்லுங்க, இதுக்கு மேல என்னால க்ளூ கொடுக்க முடியாது. அழகான ஒரு பாட்டு இது. விஜய் படமாகி. விஜய் படம் இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ. இல்ல, விஜய் கிடையாது இதுல. நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்ல, உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. I'm going to have to pass it. Counter clockwise pass goes to நாதம். ஹேம்லதா and சித்ரா, உங்களுக்கு தெரியுமா? இது அமலா பாலோட ஃபர்ஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன். கைய புடி கண்ண பாரு உள்மூச்சு வாங்கு கண்ண பாரு உள்மூச்சு வாங்கு. எனக்கு டியூன் சரியா ஞாபகம் இல்லை. உள்மூச்சு. எஸ் எஸ், அதுதான் சரியான பாடல். கைய புடி கண்ண பாரு
உள்மூச்சு வாங்கு நெஞ்சோடு நீ அழகா பேசு தனியாக இனிமேல 2010ல வந்த படம் மைனா தீமான் அவர்கள் நரேஷ் ஐயரும் சாதனா சர்வும் பாடியிருந்தாங்க யுகபாரதி அவருடைய வரிகள். ஸோ நாதம் அவங்களுடைய பாயிண்ட் எடுத்து பிப்ட் அஹெட். கிரேட். அண்ட் கடைசி கேள்வி சங்கீதம் டீம் உங்களுக்கான கேள்வி. சங்கர் கணேஷ் அவர்களுடைய ஆப்ஷன் பாடல் இல்ல. ஆப்ஷன் கிடையாது. எஸ், இட்ஸ் a பிக்சர் பசில். இது ரொம்ப ஈஸியா மறுபடியும் பிக்சர். ஓ காட். எல்லாரும் பயந்த பாட்டு. ஆனா இது நல்லா இருக்கும். ஈஸியா சொல்லிட போறீங்க. இது என்ன பாட்டு? நோ பிரெய்னர் சாங் இது. பால் ஆ உலகம் மேகமே மேகமே பாலிலா தேயுதே. எஸ் எஸ், சங்கர் கணேஷ்னா முதல்ல இந்த பாடலே ஞாபகம் வரணும். வரும். அருமையான பாடல். பாலைவன சோலை படத்தை வந்து 81ல வந்த படம். வாணி ஜெயராம் அவர்களுடைய ஒன் ஆஃப் ஹர் கரியர் பெஸ்ட் சாங்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கசல் டைப் அவங்க பாடின பாடல்ல இது ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கும். வைரமுத்தோருடைய வரிகள். மேகமே மேகமே பால் நிலா தேயுதே. அவங்க குரல்ல ரொம்பவே தனித்துவமா ஒரு பாடல் இதுன்னு சொல்லணும். ஸோ சங்கீதம் டீம் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் டு தி எண்ட். ஸோ போர்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சாங்ஸ் பார்த்தோம். முதல்ல மெல்லிசை மன்னர் அவர்லேருந்து கடைசியில் டி இமான் வரைக்கும் லேட்டஸ்ட் சாங்ஸ் வரைக்கும் நிறைய பாடல் பார்த்தோம். பட் இதுல இன்னைக்கு கேம்ல எனக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம நாஸ்டால்ஜியா ரசிகர்களுக்கு பழைய பாடல்கள் தான் நல்லா தெரியுது. புது பாடல்களை கேட்டா அவங்களுக்கு வந்து வார்த்தைகளும் வரல, டியூனும் வர மாட்டேங்குது. ஸோ ஸ்கோர்ஸ் பார்த்தலாம் இன்னைக்கு. ஸோ நாதம் டீம் சித்ரா அண்ட் ஹேமலதா எக்ஸலன்ட் கோயிங். ஆர் பிக் வின்னர்ஸ் டுடே 1200 பாயிண்ட்ஸ். கீதம் டீம் நீங்களும் ரொம்ப அழகா விளையாடுனீங்க. 1000 பாயிண்ட்ஸ். கடைசியில் அந்த ஒரு பாட்டில் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா நீங்க ஈக்குவல் பண்ணியிருக்கலாம். சங்கீதம் டீம் வனிதா அண்ட் ஜெகன் நீங்க யூ ended up with 700 பாயிண்ட்ஸ். கொஞ்சம் தான் கம்மி மற்றவங்களோட. ஸோ இட்ஸ் it was still an excellent game today. Okay, so yes, well played all of you. Thank you so much for joining me in this special 4th anniversary celebration episode. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, இதோட முடியல. இங்கேருந்து நேராக அடையாருக்கு விரைந்து வாருங்கள் எல்லாரும், சென்னையில் இருக்கவங்க அட்லீஸ்ட். அண்ட் லெட்ஸ் மீட் யூ ஆல் தேர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஆல் ஆஃப் யூ. அண்ட் இன்னும் நிறைய வருஷம் இது நடத்தணும்னு எனக்கும் ஆசை. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டோட நடக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.